முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட சொத்துக்கள் யாருக்கு சொந்தம் அப்படின்றத பத்தி எம்ஜிஆர் சொத்துக்களுக்கு உயில் எழுதின வழக்கறிஞர் நந்தகுமார் தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காருங்க. அப்ப அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவோட சொத்துக்கள் அப்படின்றது ஆர்கே நகர்ல வேட்பாளரா அவங்க நிக்கும் போது ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சிருப்பாங்க. அதுல இருக்கிற சொத்துக்கள் எல்லாமே மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமானது. அந்த சொத்துக்கள் அவங்க இறந்த பிறகு வாரிசுதாரர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது போய் சேரும். தற்போதைக்கு வாரிசுதாரர்கள் அப்படின்னு அடையாளம் தெரிஞ்சிருக்கிறது ஜெயலலிதாவோட அண்ணன் ஜெயக்குமாரோட மகள் தீபா, மகன் தீபக், இவங்க 2 பேரும் தான். இந்த சொத்துக்கள்ல போயஸ் கார்டன் வீடும் அடங்கும். இந்த சொத்துக்கள் எல்லாமே வாரிசுதாரர்கள் அப்படின்ற அடிப்படையில உரிமை கோர்றதுக்கு 2 பேருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அதுதான் தீபக் மற்றும் தீபா. ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்துல அவங்க கூட இருந்தவங்களோ கூட வசிச்சவங்களோ இந்த ஒரு சொத்துக்கு உரிமை கோர முடியாது. அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் அங்க தங்கி இருந்தவங்க யாரா இருந்தாலும் அத்துமீறி தங்கி இருக்கிறதா தான் ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு தான் சட்டம் கருதுது. ஜெயலலிதா தங்குறதுக்கு கொடுத்த உரிமை அவங்க இறந்த உடனே ரத்தாகுது. இன்னைக்கு திடீர்னு உயில் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட உயிலா இருந்துச்சுன்னா செல்லுபடி ஆகும். ரெஜிஸ்டர் பண்ணப்படலைன்னா செல்லுபடி ஆகாது, சந்தேகத்துக்கு உரியது. ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாங்கன்னா யார் வேணா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காருங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அந்நிய செலாவணி மோசடி வழக்குல அமலாக்கத்துறை என்கிட்ட கேட்க போற கேள்விகளை முன்கூட்டியே எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சசிகலா அவர்கள் வச்ச ஒரு கோரிக்கையை சென்னை எழும்பூர் நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. JJTVக்கு வெளிநாட்டிலிருந்து எக்யூப்மெண்ட்ஸ் இறக்குமதி பண்ணப்பட்டதுல அந்நிய செலாவணி மோசடி நடந்திருக்குன்னு சொல்லி சசிகலா மற்றும் பாஸ்கரன் மேல அமலாக்கத்துறை ஒரு வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த வழக்கு கிட்டத்தட்ட 20 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இந்த வழக்கு விசாரணை அப்பதான் தன்கிட்ட அமலாக்கத்துறை கேட்க போற கேள்விகளை எனக்கு முன்னாடியே சொல்லிடுங்கன்னு சொல்லி சசிகலா தரப்புல இருந்து மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லி சசிகலாவோட மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கு. எக்ஸாமுக்கு முன்னாடியே கொஸ்டின்ஸ் எல்லாம் வேணுமாமா, அதே சமயம் சென்டமும் வேணுமாமா. என்னங்க கதையா இருக்குது? உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். என்னோட கின்னஸ் பார்த்திங்கன்னா, பால் இந்த கண்ணில் நிப்பாட்டிட்டு இந்த கண் மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும். அது 1 நிமிஷத்தில் எவ்வளோ அதிகமாக பண்ணுறாங்களோ. பழைய ரெக்கார்டு 98. நான் 117 தடவை 1 நிமிஷத்தில் இப்படி சேஞ்ச் பண்ணேன்.